ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் மகிழ் முற்றம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கு மகிழ் முற்றம் அப்படின்ற ஒரு குழுவை பார்த்து அமைக்க போகிறாங்க. அதுக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு மாணவனின் ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சிக்கு அம்மாணவனின் வகுப்பறை கற்றல் அனுபவங்களுக்கும் கல்வி இணை செயல்பாடுகள் மற்றும் கல்விசாரா செயல்பாடுகளில் அம்மாணவனுடைய சிறப்பான பங்களிப்பும் காரணமாக அமைகின்றது. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் 2024-25 ஆண்டு நிதியாண்டிற்கான மானிய கோரிக்கையின் போது அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவரின் ஆளுமை திறன் மேம்பாட்டு செயல்பாடுகள் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பின்வரும் அறிவிப்பு பார்த்து வெளியிட்டிருந்தாங்க. என்னமான அறிவிப்புனா, அனைத்து பள்ளிகளில் பயிலும் மாணவருடைய தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் பெயர்களில் மாணவர் குழுக்கள் அமைத்து மாணவ தலைவர் மற்றும் மாணவ அமைச்சர் தெரிவு செய்யப்படுவர். இதன் மூலம் மாணவர்களிடையே அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்பட மாதிரி சட்டமன்றம் மற்றும் மாதிரி பாராளுமன்றம் நடத்தப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். இத்திட்டம் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட அறிவிப்பின்படி 2024-25 ஆண்டில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளில் மாணவர் குழு அமைப்பினை மகிழ்முற்றம் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளது. குழுவாக இணைந்து செயல்படுதல், சமூக மனப்பான்மை, வேற்றுமைகள் இல்லாத பரஸ்பர ஆதரவு ஆகியவைகள் தான் மாணவர் குழு அமைப்பின் முதன்மை நோக்கம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த மாணவர் குழு அமைப்பின் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கற்றல் திறன் மேம்பாடு, மாணவருடைய ஊக்கம் மற்றும் பங்களிப்பை அதிகரித்தல், மாணவர்கள் விடுப்பெடுப்பதை குறைத்தல், ஒற்றுமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவித்தல், அனைத்து மாணவர்களுக்குமான வாய்ப்புகள், நேர்மறை நடத்தைகளை வலுவூட்டுதல், தனித்துவ பண்பை வளர்த்தல், ஆசிரியர் மாணவர் உறவை மேம்படுத்தல், இந்த மாதிரி பல்வேறு சட்டங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களும் பார்த்தா இந்த 5 குழுவாக பிரிக்கிறாங்க. குறிஞ்சி பெயர் குறிஞ்சி அப்படின்னா சிவப்பு நிறங்கள், முல்லைனா மஞ்சள் நிறம், மருதம்னா பச்சை நிறம், நெய்தல்னா நீலம், பாலைனா வெள்ளை, இந்த மாதிரி பிரிக்கிறாங்க குழுவா. இக்குழு அமைப்பில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் இடம்பெறுவர். ஒவ்வொரு வகுப்பிலும் பயிலும் மாணவர்கள் இவ்வகை குழுக்களை இடம்பெறும் வகையில் பிரிக்கப்பட்ட எமிஸ் வலைதளம் இருக்குது பாருங்கள், அதில் அப்டேட் செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இக்குழு மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை குழுவை மாற்றி அமைக்கப்படும். மாற்றி அமைச்சு எமிஸ் வலைதளத்தில் அப்டேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளியின் தலைமை ஆசிரியர் மகிழ்முற்றம் மாணவர் குழு அமைப்பினை திட்டமிட்டு வழிநடத்த வேண்டும். பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியர் மகிழ்முற்றம் என்ற மாணவர் குழு அமைப்பிற்கான பொறுப்பாசிரியாக நியமிக்க வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் குழுக்கள் முறையில் குழுவானது ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும். ஒவ்வொரு குழுவிற்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசிரியர் இருப்பின் தலைமை தாங்கும் ஆசிரியர் பார்த்தா குழுக்கள் முறை மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பள்ளி அளவில் மகிழ்முற்றம் ஆசிரியர் கட்டமைப்பு பற்றி மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தா நிறைய பேஜ் அளவுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான முக்கிய நோக்கம் மகிழ்முற்றம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1ஆவது 12th வரைக்கும் உள்ள அரசு பள்ளிகளில் எல்லா மாணவருமே ஒரு குழுவாக பார்த்தா அமைக்க சொல்லியிருக்காங்க. 5 குழுவாக பிரித்து அந்த குழுவிலே பார்த்தா ஒரு ஹெட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் அமைச்சர், அந்த மாதிரி. ஸோ உங்களுடைய திறன் மேம்பாடை பற்றியும் உங்களுடைய அரசியல் மேம்பாட்டை பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த ஒரு ஸ்கீமை பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஹவுஸ் லீடர் யார் எல்லாமே பார்த்தா குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தா ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாரையுமே பார்த்தா குழுவாக பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த தலைமை பண்பாடு அதெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மகிழ்முற்றம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இப்போதைக்கு சுற்றறிக்கை வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே பார்த்தா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு குழுவில் இருப்பீங்க. எமிஸ் வலைதளத்தில் உங்களுக்கான அப்டேஷன்ஸ் இருக்க போது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கூல் படிக்கிற மாணவர்களுக்கு இது பயன்படும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.